எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீடியோ பார்த்து நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும். எல்லாரும் பாப்பீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. அச்சுமா, தேங்க்ஸ்மா. கமெண்ட்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது மனசுல ரொம்ப சந்தோஷம். சரிங்க, அப்படியே என்னடா போன வாரம் நிச்சயதார்த்தம்னு சொன்னாலே என்ன போடவே இல்லையே நினைக்காதீங்க. எங்க வீட்டுல எல்லாரும் சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வந்தாங்களா, வீட்டுல வேலை சரியா போச்சுங்க. ஆனே நைட் டைம்ல தான் வீடியோ எடுத்து போடுறது. வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் நிச்சயதார்த்த வீடியோ கண்டிப்பா வரும். அதே மாதிரி இந்த புஷ்பாவகிய நான் காமெடியா பேசினேன், வேற எதுவும் இல்ல. வீடியோல கொஞ்சம் கோவப்பட்டு பேசினா நல்லா இருக்குமா, சாந்தமா அமைதியா வீட்டுல சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்குமா, வீடியோல எப்படி இருந்தா நல்லா இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றிங்க. இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாங்களா? அப்பா எங்கம்மா? அப்பா பின்னாடி வராரு. நைட்டுக்கு டின்னர் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? உங்க அப்பா எடுத்துட்டு வராரு, வந்தோடனே சாப்பிடு. விளக்க எல்லாத்தையும் எடுத்து உள்ளார வச்சிட்டீல? அம்மா, வாசப்படி வழியா தான் வந்திருப்ப, இது பார்க்காம வந்துட்டியோ? இல்ல, சரியா பார்க்கல. எல்லாத்தையும் எடுத்து உள்ளார வச்சுட்டேன். சரி சரி. என்னாச்சு அம்மாக்கு? அது பாட்டுக்கு வந்துச்சு, விளக்கெல்லாம் எடுத்து வச்சியான்னு கேக்குது. கோமா பேசிட்டு போற மாதிரி இருக்கே, ஏதோ நடந்திருக்கு. அப்பா வேற என்ன ஆளக்கானா, என்ன பண்றாரு? இத வரட்டும், அப்பாவே கேட்கலாம். வாப்பா வா, என்னாச்சு போற இடத்துல? எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அம்மா எதுவும் சண்டை பிடிச்சா அவங்கிட்ட? வந்ததுமே அம்மா இவ்வளவு கோமா போகுது, ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. என்னப்பாச்சு? அம்மா கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்தீல? என்னப்பா கேட்ட உடனே இப்படி அழுவுற? என்னாச்சுப்பா? அம்மா என்ன சொல்லுச்சு? அவனே உங்க அம்மா அலப்பறம் ரொம்ப தாங்க முடியலடா. அவ சொன்னான்னு தேட்டருக்கு கூட்டிட்டு போயாச்சு. சரி, துணிமணி எடுத்து கொடுத்துட்டேன். சரி, செட்டு வாங்க போற இடத்துல என்னை கூட்டிட்டு போனா. அதான் எங்க பிரச்சனையா இருக்கு. கேட்டதா நீ எதுவும் வாங்கி கொடுக்கலையாப்பா? அதான் பிரச்சனையா? அது இல்லடா. அப்புறம் என்னப்பாச்சு? சொன்னா நீ திட்ட மாட்டியே. அப்ப நீ தான் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க, அப்படித்தானே? அப்படின்னு இல்லடா, ஜுவல்ஸ் வாங்குற இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு டக்குன்னு வாயை திறந்து சொல்லுவேன். இப்படி அழுதுட்டே இருந்தீனா உங்க அம்மா உள்ளார போயிருக்காடா. அம்மா உள்ளார இருக்கா, காதுல வாங்கினா போச்சு, நான் செத்தேன், காலி ஆயிருவேன். அப்படி என்னப்பாச்சு? பக்கத்துல வாடா, அப்பா பக்கத்துல வாடா. வர இரு. இப்படி தூரம் அழுதுட்டு இருந்தா இப்ப என்ன சிரிக்கிற? நான் ஜுவல்ஸ் கடைக்கு போனேன்னு சொன்னேன்ல. ஆமா, ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. என்னது பொண்ணை பாத்தியா? பொண்ணு கிடையாது, ஆன்டி மாதிரி நல்லாதான் இருந்தாங்க. அந்த ஆன்டி பார்க்க அழகா இருந்தாங்க. என்னை பார்த்து சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேனா, அவ்வளவுதான் போச்சுடா. இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா? எனக்கு கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு. ஏன்பா நான் இருக்கும் போதே இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற நீ? டேய், அம்மா மட்டும் தானே இருந்தா, அதுக்கு சொல்லல. உன் பையன் கிட்ட போய் இப்பெல்லாம் சொல்லலாமா நீ? இல்லடா, பார்க்க அழகா இருந்தாங்களா, அதுக்குதான். அம்மா நிறுத்துப்பா. அதுக்குதான் அம்மா இப்படி கோவமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செஞ்சது சரிதான். ஏன்டா இப்படி பேசுற? இந்த வயசுல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? பையன் நினைச்சு பாத்தியா நீ? என்னடா பரத்து இப்படி பேசுற? அப்புறம் என்னை கூட்டிட்டு போயிருந்தா அங்கே என் வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அதே பார்த்து நானும் சைட் அடிச்சிருப்பேல. என்னமோ ஏதோ நானே நினைச்சு பயந்துட்டேன்டா. வயசு சைட் அடிக்காம வேற எந்த வயசு சைட் அடிக்க போறோம்? ஆமா ஆமா, நான் பொண்ணுப்பா. ஓ மண்டையிலே முடியல. என்னை பார்த்து சிரிச்சுக்காங்க பாத்தியா, அவங்களுக்கு ஏதோ கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். டேய் அவனே, என்னடா இப்படிலாம் சொல்ற? அப்புறம் என்னது சொல்றது? என்ன அப்பனுக்கும் அவனுக்கு என்ன பேச்சு முடியலையாக்கும்? நானே வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்படி ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யோ புருஷா, தக்காளி வாயா. இதான் நானும் பாக்குறேன், மொமெண்ட்டை இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்க. ஒருத்தி உன் மூஞ்சியை பார்த்து ஈன்னு இழிச்சாலே, அதெல்லாம் உன் மொமெண்ட்டை சொல்லிட்டு இருக்கியா நீ? அதெல்லாம் இல்லையே, பார்க்க போனீங்களேப்பா, எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு கேட்டான். இதை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். கிழிச்ச பொய் சொல்லாதையா நீ? உன் முகத்தை பார்த்தே நல்லா தெரியுது, உன் முகத்துல ஒளி வட்டம் நல்லா தெரியுது. ஆமாமா, அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சொன்னா உங்க அம்மா கிட்ட என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்றியே. அப்பா அம்மா இதை கேட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். அது என்ஜாய் பண்றாளா? உன் முகத்தை பாத்தியா இல்லையா? உங்க அம்மா வரும்போதே சொன்னா. என்னது அம்மிக்கலை மண்டையில போட்டு கொண்டுவேன்னு சொன்னதா? அதையா? உங்க அம்மாக்கு எலிக்காது, எல்லாத்தையும் கரெக்டா காதுல வாங்குறா. இன்னைக்கு அப்பா பார்த்து ஒரு பொண்ணு சிரிச்சிருச்சு. அதுக்கு உங்க அப்பா மாதிரி நீ பேசாதடா. உங்க அப்பனுக்கு தான் வேற வேலை கிடையாது. உங்க அப்பா என் கூட எங்க வெளியே வந்தாலும் செட்டு பேண்ட் எதுவும் போடாம நார்மலா தான் வரணும். பாத்தியா எப்படிலாம் சொல்றான்ட்டு? நல்லா ட்ரெஸ் பண்றது உங்க அம்மாக்கு பிடிக்காம போயிருச்சு. ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா வருவியாக்கும். என்னை பார்த்து ஒருத்தி ஈன்னு இழிப்பா, நானும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு வாயா வீட்டுக்கு போலாம் வந்து உட்காந்துருப்பேனா? என்ன நினைச்சையா? நீ தானே சொன்ன இனி எதுக்கும் நான் கோவப்பட மாட்டேன், உன் நல்லா பாத்துக்குவேன்னு சொன்ன. ஆனா திரும்பவும் அதே மாதிரி மாறிட்டியே. போற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். அப்புறம் நீ பண்ணி வச்ச வேலை அப்படி பாத்துட்டு கோவப்படாம அதே மாதிரி ஈடு இழிச்சிட்டு வர சொல்றியா என்னையும்? சரி விடுமா, நடந்தது நடந்துருச்சு. ஏன் அப்பா பத்தி திட்டிட்டு இருக்க? ஊருக்குள்ளார சொன்னாங்க அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் புள்ளை இருக்குன்ட்டு. அப்பனுக்கு மஞ்சாத புள்ள அப்படியே தாண்டா இருக்க நீயும். உங்க அப்பா மாதிரியே நீ இருந்தா பின்னாடி நீ கட்டிக்க போற பொண்டாட்டியும் நீ சும்மா விட மாட்டா. அதை பத்தி நீயே கவலைப்படுற, எனக்கு கல்யாணம் வரப்ப பாத்துக்கலாம். பாத்துக்கணும். இங்க பாரியா? சொல்லுங்க மேடம். இந்த பயம் இருக்கட்டும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்போ. இந்த சட்டை ஜீன்ஸ் மட்டும் நீ போட்டிருக்கும் போது எனக்கு எரியுது. உனக்கு ஏண்டி எரியுது? வீட்டுக்கு வந்தோடனே நானே எல்லாத்தையும் கழட்டி வேற மாத்திட்டேன். மட்டும் கழட்ட மனசு வராதே. அப்படியில 1000 முறை உன் முகத்தை பாத்திருப்பியே. சூப்பரா இருக்கே, நல்லா இருக்கே, இத பார்த்து ஒரு பொண்ணு இழிச்சிட்டாலே அப்படின்னு கண்ணாடியை பார்த்து நீ பெருமைப்பட்டுக்குவியே. என்னமா மாறி மாறி பேசிட்டு இருக்க?
சந்திரமுகி மாதிரி. யாரு நான் சந்திரமுகியா? நான் சந்திரமுகியா? அழகான புஷ்பாடா, புஷ்பா. அழகான புஷ்பவள்ளி தான் நீங்க. தெரியுதுல, போ போ ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா, சாப்பிடணும்ல, பசிக்குதுல எனக்கும். சரிடி. இதுக்கு மேல அம்மா திரும்பவும் ஆரம்பிக்காத, நான் கிளம்பிட்டேன். டேய் மாவனே, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா, பசிக்குது எனக்கு. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அப்ப என்ன போயிட்டாரே, அப்புறம் நான் இழிப்பு உனக்கு. இந்த ஆன்ட்டி அப்பா பார்த்து சிரிச்சுட்டாமே, அதை நினைச்சு சிரிச்சேன். கொழுப்பு தாண்டா உனக்கு. அப்பன மாதிரி நீ இரு. அப்பப்பா ஸ்மார்ட்டா கிளம்பி வெளியே போயிடக்கூடாதே. ஆன்ட்டியோ இல்ல கிளவியோ யாரும் உங்களை பார்த்து சிரிச்சாலும் போதும், உடம்புல ஜிவ்வுன்னு ஏறுமே. உங்க ஏஜ் தான்மா, எனக்கெல்லாம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. அப்படி வெளுத்து தான் வாங்குவ. விடுமா. விடுமானா? அப்பா இருக்கானே. விடுமா, இதையே பேசிட்டு இருக்க. இப்போ உங்க அப்பா பேச்சே கேட்காத, இந்த அம்மா இந்த புஷ்பா பேச்சே கேளு, அப்பதான் நீயே நல்லா இருப்ப. நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமாமா ஆமா, உன் பேச்சை கேட்டேன்னா வாழ்க்கை நான் சூப்பரா இருப்பேன். எப்போ மறந்துடாத, மனசுல வச்சுக்கோ. என்ன சரியா? சரிம்மா. சரி எடுத்து வை, சாப்பிடலாம். எனக்கும் வயிறு கபகபன்னு பசிக்குது. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? புரோட்டாவும் சிக்கன் ரைஸும் வாங்கிட்டு வந்திருக்காரு உங்க அப்பா. ஓ சூப்பரா இருக்குமா. டக்குன்னு எடுத்து வை, சாப்பிடலாம். அப்பா வந்துட்டோம். அப்பனுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது. அப்பாவும் வரட்டுமா, சேர்ந்து சாப்பிடலாம். அப்படிங்கிற? நானே உங்க அப்பனை கூப்பிட்டு பாக்குறேன். யோ என்னையா பண்ற? இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? எப்ப வருவ? பசிக்குது வா. எனக்கு தாண்டி பசிக்குது. சீக்கிரம் வந்தா தானே சாப்பிட முடியும். இதோ 2 மினிட்ஸ்ல வரேன்னு சொன்னேன், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்ப வருவ? இதோ வந்துட்டேன். நான் இழிப்பு வேண்டிய உனக்கு இழிப்பு, வந்து சாப்பிடவா? சரிடி. இனிமே உன்னை எப்ப பார்த்தாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். யோ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ தானே சொன்ன நான் பக்கத்துலயே இருக்கேன், என்னை பார்த்து சிரிக்கிறியா அப்படின்னு கேட்டில, அதுக்காக தான் என் பொண்டாட்டிய இப்படிதான் பார்த்து சிரிச்சு வரவேற்க போறேன். குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. நீ என்னை பார்த்து இழிக்கவும் வேணாம், முறைக்கவும் வேண்டாம். அப்பவும் போல நார்மலா இருக்கிறதே போதும். அப்படியா? பொண்டாட்டி சொல்றதே உத்தரவு. எனக்கு பசிக்குது, ஆனா 2 பேரும் இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க. என் புள்ள அப்பவே சொன்னா பசிக்குதுன்னு. எல்லாம் ஒன்னாலதாயா அப்படி லேட் பண்ற என்ற கூறுகிட்ட மாணிக்கம். புருஷ பேரெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. கண்ணுல அடிச்சுக்கோ. கண்ணத்துல அடிக்கணுமா? எதுக்கு என்னைய அடிக்கிற? புள்ள பசிக்குதுங்கிறான், நீ பாட்டுங்க விளையாண்டுட்டு இருக்கியா? வாயா மொத சாப்பிட. சாப்பிடலவா? பார்சல் எடுத்து வைமா, சாப்பிடலாம் டக்குன்னு. சரிம்மா. சொல்லு சுவாதி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? என்னது காலங்காத்தால யார்கிட்ட பேசிட்டு இருக்கா இப்படி? என்ன விஷயமா இருக்கும்? சரி, உன்னை மீட் பண்ணணும் சுவாதி, வரியா? என்னது மீட் பண்ணணுமா? வேற யாரு? இந்த சுவாதி தான் போன் பண்றா. அவளதான் பார்க்க போறானோ? அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். என்ன விஷயம்? உன்னை பார்த்து நிறைய விஷயம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். சரி பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னு சொல்ற? பார்த்து முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா எங்க வரியா இல்லையா? சரி வரேன், எங்க வரணும் சொல்லுங்க. இப்ராஹிம் பார்க் இருக்குல்ல, அங்கதான் வரணும். சரி வந்துறேன். இல்ல 11 மணிக்கு வந்துரு, மறந்துடாத. சரி வந்துறேன். காலேஜ் கட் அடிச்சு தான் வரணும். சரி வா, ஒரு நாளைக்கு தானே. போனை வச்சிரு சுவாதி. எதுக்கு போன் பண்ணி அங்க வர சொல்றான்? என்ன விஷயமா இருக்கும்? கேட்கலாமா வேண்டாமா? நான் சொல்லட்டும், நான் நம்ம எதுவும் கேட்க வேண்டாம். நம்ம கிட்ட தான் பொல்லா பாயிரும், எதுவும் கேட்க வேண்டாம். என்னம்மா? நான் சும்மா இங்க வந்து நின்னேன். ஏன்? ஒன்றும் இல்லம்மா. இப்ப யார்கிட்ட போன் பேசுன? இதுவா, என் ஃப்ரெண்டு கிட்ட தான். ஃப்ரெண்டு கிட்டயா? அப்படிதான் விஷயம் பேசுன? ஃப்ரெண்டு கிட்ட பேசினா விஷயம் நிறைய இருக்கும், வேலை செய்யற கம்பெனி விஷயமா பேசலாம். அப்படியா? ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுனியா? ஆமாமா. நல்லா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா என்கிட்ட. நீ சுவாதி கிட்ட பேசணும் நல்லா கவனிச்சு நானு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட பேசுனேங்கற? சரி, அப்படி ஃப்ரெண்டு கிட்ட என்ன விஷயம் பேசணும்? கம்பெனி விஷயமா நிறைய பேசணும். அப்படி தொண கேள்வி கேட்டுட்டு இருக்க. யாரு? நான் தொண கேள்வி கேக்குறேன் இல்ல நீ பொய் சொல்றியா? நான் உண்மையா தான் சொல்றேன். பொய் சொல்லாதடா, நான் எல்லாத்தையும் நின்னு கவனிச்சேன். நீ சுவாதி கிட்ட தான் பேசிட்டு இருந்த. 11 மணிக்கு வா, உன்கிட்ட பேசணும், இப்ராஹிம் பார்க்க வான்னு சொன்னேன். இப்ப என்னம்மா உனக்கு? போன்ல பேச வேண்டியதானே, நேர்ல அவளை தனியா கூப்பிட்டு பேசணும். என்னம்மா கேள்வி இதெல்லாம்? அம்மா கிட்டே வர வர நல்லா பொய் சொல்றடா. ஓ சுவாதி தான் சொல்லி கொடுத்தாலோ அம்மா கிட்ட எல்லாம் பொய் சொல்லுன்ட்டு? இதெல்லாம் தேவையில்லாததுமா, எதுவுமே சொல்லல, நீ அதுக்கு பேசிட்டு இருக்க. எனக்கு எல்லாம் தெரியும்டா, எதுவும் சொல்ல வேண்டாம். அவ எப்படிப்பட்டவா, என்ன கேரக்டர்னு துணி எடுக்க வரும்போதே நல்லா தெரிஞ்சு போச்சு. பூக்குழி மாதிரி இருந்துகிட்டு எல்லா காரியத்தையும் நல்லா சாதிக்கிறா. வேண்டாமா, விட்டுரு. அப்படி பட்டவளே கிடையாது, நீ பாடு தெரிஞ்ச மாதிரி பேசாத. நீ ஏமா இப்படி இருக்க? இந்த முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடிக்கிற. அது சொன்னேனா? இதுக்குமா அவளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க? எப்படிப்பட்டவனு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓஹோ, அதான் நல்லா தெரிஞ்சு போச்சே. இப்ப போன் பேசி உங்ககிட்ட உங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க, 2 பேரும் மீட் பண்ணி பேசலாம்னு சொன்னாலே. அம்மா வேண்டாம், மேற்கொண்டு இதையே பேசிய கோவத்தை ஆளாக்காதாமா. இப்ப இன்னைக்கு போகணும், சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியா? அதான் உன் சுவாதியை பார்க்க பூங்காக்க போறீங்களே, அப்புறம் என்ன ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுக்குவீங்க. இப்போதைக்கு நான் என்னைய சமைக்க சொன்னேன், சமமா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன் பேசிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளார போன் பண்ண வேண்டியதானே? என்ன வெளியே பேசுற? எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும், என்ன பேச போற என்ன ஏதுன்னு. எதுவும் சொல்ல விரும்பலமா. நின்னுடா. விளக்கம் சொல்லி என்னால மாள முடியல, வேலைக்கு கிளம்பிட்டேன். போ. பாத்தியா எம்புடு தூரம் சொல்றான். நான் சொல்றது கூட காதுல வாங்காம அவன் பாட்டுக்கு போறான். இப்பவே இப்படி இருக்கான், கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் முழுசா மாறிடுவான். பொண்டாட்டி தாசனா காதல் மனைவி, அவ பேச்ச கேட்டுக்கிட்டு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தலையாட்டிட்டு போவான். அம்மா மட்டும் அவனுக்கு கண்ணே தெரியாது. இருக்கட்டும் இருக்கட்டும்.
அவன் எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கட்டும், நானும் பாக்குறேன் என்னதான் பண்றான்ட்டு. போடா, எத்தனை நாளைக்கு தான் பொண்டாட்டி பின்னாடி அலையன்னு பாக்குறேன். அவன் தேடி வந்தாவணும்ல, அம்மா பேச்சு நீ கேட்டாவணும்ல, பாக்குறேன்டா நானும் பாக்குறேன். சொன்னதே சீக்கிரம் சமைச்சு வச்சா இப்ப எதுவும் வேணாங்கிறா. போ இப்ப படிச்ச சாப்பாடு நைட்டு உனக்கு வைக்கிறேன், அதே சாப்பிடு என்ற சரசக்கா. இந்த மரத்து நிலையில உட்காந்து பேசி எம்பிட்டு நாள் ஆச்சு. ஆமாண்டி, நானே ரொம்ப மிஸ் பண்றேன்னா சொல்லாத. நான் எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற. நான் கூட எங்க மாமியார் வந்து டிமிக்கி கொடுத்துட்டு வந்துருவேன். ஆனா நீ இருக்கியே, வயசுல உன் மாமியாருக்கு பயந்துட்டு இருக்க. என்னடி பண்றது, மாமியார் போட்டு நம்மள ஆட்டி வைக்குது. சொல்றத செஞ்சுதானே ஆகணும். இல்லனா என்ன ரொம்ப புணக்காயிருமோ. அம்மாண்டி 3 நாளைக்கு சாப்பிடாது, அவங்க துணிமணி அவங்களே துவச்சுக்குவாங்க. அதுவும் ரொம்ப நல்லதுதானே, எனக்கு வேலையும் இருக்காது. அப்படின்னா பார்க்க கூடாதுடி. மாமியாருக்கு வயசாயிருச்சு, சரி பாவமேனு போக வேண்டியதா இருக்கு. நான் அப்படி இல்லக்கா, நான் மாமியார் குதிரைவால் போட்டு சிண்டு மாதிரி அலைஞ்சாலும் அது பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன். அவங்க என்ன வேணா சொல்லட்டும், நான் காதலையும் வாங்கிக்க மாட்டேன். உன் மாமியார் அப்படி மாத்தி வச்சிருக்க. ஆமா, அந்த ட்ரிக்கு உனக்கும் சொல்லி கொடுக்குறேன், நீயும் கேட்க மாட்டேங்கிற. அதெல்லாம் வேணாண்டி, எப்பவும் போல இருந்துட்டா போதும். இப்படியே இருந்த அவ்வளவுதான், உன்னை அம்மிக்கல்ல போட்டு ஆட்டாட்டி நாட்டி போடுவாங்க. சொல்லதான் நீ கேட்கணும்னு அப்படியே உன்னை பழக்கி வச்சிருவாங்க. பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போறேன். அதை விடுடி, நான் திருக்கார்த்திகை தீபம் வந்துச்சு, நீ விளக்கெல்லாம் ஏத்துனியா? யாரு நானா? சொல்ற விளக்கெல்லாம் ஏத்தலையா? ஐயா, என் மாமியார்னா சாயந்தரம் 5:00 கோலம் போட்டு விளக்கு ஏத்தின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது மாதிரி செஞ்சியாக்கும். ஆமாண்டி, அன்னைக்கு புது ட்ரெஸ்ஸா போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 20-25 அகல் சித்தி ஏத்துனேன். எப்பா என்னாச்சுன்னா என் ட்ரெஸ் ஃபுல்லா காம விட்டுட்டேன், எல்லாம் என்ன கொட்டி போய் கிடக்கு. என்னக்கா சொல்ற, புது புடவை கட்டினேன்? ஆமாண்டி, புடவை எல்லாம் வீணா போச்சு. மாமியா தானே சொன்னாங்க விளக்கு ஏத்துட்டு, அவங்களே துவக்க விட வேண்டியதானே. ஆமா போடி, நான் ஆசைப்பட்டு வாங்கின புடவை இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு ரொம்ப கவலையா நினைக்க தோணுது. வீட்டுக்கா, அதுக்காக இனி புலம்பிட்டு இருக்க. என்ன சொன்னா அதை விட நல்ல புடவையா வாங்கி தருவாரு. இருந்தாலும் அந்த புடவை கலர் நல்லா இருக்கும்டி, இடத்துக்கு ஏத்த கலரு. இடத்துக்கு அந்த கலர் நல்லா சூட் ஆகும். அப்படிதாக்கா புடவை கட்டியிருந்த 150 ரூபா புடவை, 150 ரூபா புடவை பாரு. இதோட நிப்பாட்டிக்கா, அவங்க 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்து சீனா கட்டிடுறாங்க. ஏன்னா 150 ரூபா புடவை எடுத்துட்டு என்ன கொட்டிடுச்சு நிம்மடி அழுவுற. இருந்தாலும் அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும். நிப்பாட்டு, என் கோவத்தை ஆளாக்காத. வாங்கின புடவையில என்ன கொட்டிச்சுன்னு அழுவுற. வேணா கறி துணியா யூஸ் பண்ணிக்கோ, அப்படி இல்லையா வீடு துடைக்கிற துணியா யூஸ் பண்ணிக்கோ. அது வீடு துடைக்கிறதா? ஆமாக்கா, மாப்பு வச்சு தரைய துடைப்போம், இப்ப துணியை வச்சு தர துடை, அவ்வளவுதான். போடி பொழப்பத்தவளே, வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்கு, இதுல நானு மாப்பு இல்லாம துணியை வச்சு துடைக்கிறதா? வேணா நீ செஞ்சுக்காதலாம், ஆனா நமக்கு செட் ஆகாது. இப்ப வேணா புடவையை தூக்கி போட்டுரு. அப்புறம் இப்பெல்லாம் சொல்ல உனக்கு மனசு வருது, இந்த புடவையை தூக்கி போடுங்கிறியே. இப்ப என்ன செய்யணுங்கிற? இல்ல துவச்சு கட்டிக்கோ. துவச்சு கட்டினாலும் என்ன பிசுக்கு இருக்குல்ல அதுல. வேற என்ன பண்றது? இந்த புடவைய என்னது என் வீட்டுக்காருக்கு கோமல துணியா தச்சு கொடுக்கலான் இருக்கேன். உன் கஞ்ச பிச்சைத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? 150 ரூபா புடவை தானே, நான் காசு தரேன் வாங்கிக்கோ. இப்பெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. கோமல துணியா போறியா? கோமல துணியா ஆளை மண்டையும் சைஸையும் பாரு. ஒரு அழுக வேற அழுக, எந்திரிச்சு தூரப்போ. ஏண்டி இப்படி என்ன பேசுற? எங்க வீட்டு ஆளுங்க காசு நான் மிச்சம் படுத்தணும்ல, நல்லா மிச்சம் படுத்தினேன். பார்த்து கஞ்சத்தனம் பிடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. என்னைய பாத்தியா நான் எப்படி இருக்கேன்ட்டு? ஒன்னே மேல நான் இருக்க முடியாதுடி. நான் எப்படி இருக்கேன், என்னை பார்த்து நிறைய கத்துக்கோ நிமேட்டாவது. நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். இப்பயே போய் அந்த சேலை கிழிச்சு என் வீட்டுக்காருக்கு கோமல துணி தைக்க போறேன். ஒரே வழி, அதை விட்டா சேலைக்கு வேற வழி கிடையாது. கழட்டி துவச்சு பார்த்தா கூட எனக்கு மனசு திருப்தியா இருக்குல்ல. திருப்தியா இருக்குமா? எனக்கு கோவமா வருது. போமோத, உனக்கு கோவமா தான் இருக்கும். எனக்கு அது 150 ரூபா சேலை. எனக்கு கோபத்தை உண்டாக்கிட்ட. இனிமே நீ யாரோ நான் யாரோ அம்பிட்டு தானே. அதுவும் இல்ல, உன்னை விட்டா வேற யார் எனக்கு ஆள் இருக்கா? நீ நானும் ஒண்ணுதான்க்கா. அழுவாதக்கா, நான் இருக்கேன் உனக்கு. 150 ரூபா சேலை போச்சேடி, போச்சே. அழுவாதக்கா, நீ அழுவுறத பார்த்தா